Hello students. Next chapter 4 combination and mathematical induction la exercise 4.4 la 14th question 15th question பார்க்கலாம். Using induction to prove that 10 power n plus 3 into 4 power n plus 2 plus 5 is divisible by 9 for all n belong to n. தொகுத்தறிதல் பயன்படுத்தி எல்லா இயல்எண்கள் எண்ணுக்கும் 10 power n plus 3 into 4 power n plus 2 plus 5 ஆனது 9ஆல் வகுப்படும் என நிரூபிக்க. let p of n is equal to எடுத்தாச்சு, put n is equal to 1 அப்படின்னு போட்டாச்சு ஸ்டெப் 1ல. ஸோ p of 1 is equal to 10 power 1 plus 3 into 4 power 1 plus 2 plus 5. ஸோ 10 plus 3 into 4 cube plus 5. ஸோ 10 plus 3 into 4 cube அப்படின்னா அதோட வேல்யூ 64 plus 5 plus 10 into 3 into 64 வந்து 192 plus 5. ஸோ ஆட் பண்ணுறச்சே 207 வருது, which is divisible by 9, 9ஆல் வகுப்படும். சரிங்களா? 9 2 18, மீதி 2 வரும். ஸோ 9 3 27, 9 2 are 18, ரிமைண்டர் வந்து 2 வரும். ஸோ 2 + 7 இருக்குது 27 இல்லையா? ஸோ 9 3 are 27. ஸோ p of 1 is true, p of k 1 என்பது உண்மை. assume p of k is true, p of k ஐ உண்மை என கொள்க. p of k is equal to 10 power k plus 3 into 4 power k plus 2 plus 5 equal to 9 lambda. ஏன்னா இது வந்து 9ஆல் வகுப்படும் இல்லையா, which is divisible by 9 இல்லையா? ஸோ 9 into lambda அப்படின்னு போட்டுட்டேன். இதுலேருந்து 10 power k என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ 9 lambda minus 3 into 4 power k plus 2 minus 5. ஓகேவாப்பா? 10 power k is equal to 9k minus 3 into 4 power k plus 2 minus 5. therefore p of k is true, p of k என்பது உண்மை. 9 மடங்காக இருக்கும், அதனால் 9 into அந்த சம்திங் அந்த வேல்யூவை வந்து லேம்டான்னு வச்சுக்கிட்டு. ஸ்டெப் 3 பாருங்கள். டு ப்ரூவ் தட் p of k plus 1 is true, p of k plus 1 உண்மை என நிறுவ வேண்டும். போட்டு n is equal to k plus 1. ஸோ அந்த கொஷினை எடுத்து எழுதியிருக்கேன். அதில் என்னோட வேல்யூ k plus 1 போடலாம். ஸோ p of k plus 1 equal to 10 power k plus 1 plus 3 into 4 power k plus 1 plus 2 plus 5. ஸோ 10 power k plus 1, 10 power k ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ 10 power k into 10 power 1 போட்டுடலாம், ஸ்ப்ளிட் பண்ணிடலாம். ப்ளஸ் 3 into 4 power k plus 2 plus 1ன்னு வச்சுக்கிட்டோமா? அதாவது a power m into a power n, a power m plus n, அந்த கான்செப்ட் பிரிச்சாச்சு. அந்த கான்செப்டை யூஸ் பண்ணி ஓகேவா? ஸோ 10 power k into 10 power 1 plus 3 into 4 power k plus 2 into 4 power 1 plus 5. நம்ம 10 power k 10 into 10 power k 3 4s are 12. ஸோ 12 into 4 power k plus 2 plus 5. ஸோ 10 into 10 power k நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் பார்த்தீங்களா ஸ்டெப் 2ல். 9 lambda minus 3 into 4 power k plus 2 minus 5. ரிமைனிங் இந்த என்ன இருக்கோ அதை அப்படியே காப்பி பண்ணிடலாம். 12 into 4 power k plus 2 plus 5. ஸோ இந்த 10 உள்ளே விட்டு மல்டிப்ளை பண்ணுறச்ச 90 lambda minus 30 into 4 power k plus 2 minus 50 plus 12 into 4 power k plus 2 plus 5. ஸோ 90 lambda, இது ரெண்டுத்துலேயும் பாருடாமா 4 power k plus 2 இருக்குது, மைனஸ் 30, இது ப்ளஸ் 12. ஸோ மைனஸ் 18 into 4 power k plus 2 மைனஸ் 50 plus 5, ஸோ மைனஸ் 45. இந்த 90யை வந்து நான் 10 into 9 போட்டாச்சு, இன்ட்டு இந்த லேம்டா போட்டாச்சு. 18 வந்து 9 into 2 18, ரிமைனிங் வந்து 4 power k plus 2 45, 9 5s are 45. இது எல்லாத்துலேயுமே இப்போ காமனாக 9 எடுக்கலாமல்லடா, ஏன்னா எல்லாத்துலேயும் 9 இருக்கு இல்லையா? எடுத்துட்டோம்னா மீதி 10 lambda minus 2 into 4 power k plus 2
-5. ஸோ 9 மடங்காக இருக்கா, மல்டிபிள் ஆஃப் 9 இருக்கா, அப்போ விச் இஸ் டிவிசிபிள் பை 9 9ஆல் வகுப்படுமா? அப்போ P of k plus 1 is true, P of k plus 1 என்பது உண்மை அப்படின்னு சொல்லிடலாமா? By the principle of mathematical induction, P of n is true for all n belong to n. அது என்னங்கிறது நேச்சுரல் நம்பர். கணித தொகுத்தறிதல் விதியின்படி எண்ணின் எல்லா மதிப்புகளுக்கும் P of n என்பது உண்மை என நிறுவப்பட்டது. ஓகேவா? பை த பிரின்சிபல் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் P of n is true for all n. கணித தொகுத்தறிதல் விதியின்படி எண்ணின் எல்லா மதிப்புகளுக்கும் P of n என்பது உண்மை என நிறுவப்பட்டது. அடுத்த 15th கொஷின் பாருங்கள். ப்ரூவ் தட் யூஸிங் த மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன், கணித தொகுத்தறிதல் பயன்படுத்தி கீழ்கண்ட கூற்றை நிறுவுக. sin alpha plus sin of alpha plus pi by 6 plus sin of alpha plus 2 pi by 6 plus etc. sin of alpha plus n minus 1 into pi divided by 6 is equal to sin of alpha plus n minus 1 into pi divided by 12 into sin n pi by 12 divided by sin pi by 12 அப்படின்ட்டுருக்கு. இந்த கொஷினை அப்படியே எடுத்து P of n அப்படின்னு எடுத்துட்டேன். ஸ்டெப் 1 put n is equal to 1 அப்படின்னு போட போகிறேன். நம்ம இந்த கொஷினில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடு இருக்குது. ஸோ லெஃப்ட்டுக்கு என்ன ஆன்சர் வருது, ரைட்டுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு பார்க்கலாமா? லெஃப்ட்டும் ரைட்டும் ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் நம்ம ஸ்டெப் 2க்கு போகணும். அதர்வைஸ் வந்து ஸ்டெப் 1லேயே ஸ்டாப் பண்ணிட வேண்டியதுதான். ஓகேவா? ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு பாருங்கள். P of n is equal to sin of alpha plus n minus 1 into pi divided by 6 அப்படின்னு போடுறேன். ஸோ P of 1 is equal to sin of alpha plus 1 minus 1 into pi divided by 6. ஸோ 1 minus 1னா 0 ஆகிடும் இல்லடாமா? ஸோ ஜீரோட இதை மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான். ஸோ சைன் ஆல்ஃபா ப்ளஸ் 0ன்னு இருக்குது. ஆல்ஃபா ப்ளஸ் 0னா ஆல்ஃபா தான். ஸோ சைன் ஆல்ஃபா. ஸோ P of 1ஓட ஆன்சர் வந்து சைன் ஆல்ஃபான்னு கிடச்சிருக்கு. ரைட் ஹேண்ட் சைடு பாருங்கள். சைன் ஆஃப் அந்த P of n is equal to சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் n minus 1 into pi by 12 into சைன் n pi by 12 divided by sin pi by 12 அப்படின்ட்டு இருக்காடாமா? இப்போ என்னக்கு 1ன்னு போட்டிங்கன்னா P of 1 is equal to sin of alpha plus 1 minus 1 into pi divided by 12 into sin n into என்னோட வேல்யூ 1ன்னு போட்டிங்கன்னா 1 into pi தான். அதனால் pi by 12 divided by sin pi by 12 அப்படின்னு வரும். இந்த sin pi by 12ம் pi by 12ம் கேன்சல் ஆகிடும் நியூமரேட்டர் டினாமினேட்டரில். இது 1 minus 1ன்னு இருக்கு இல்லையா, அது வந்து 0 ஆகிடும். ஸோ வெறும் ஆல்ஃபா மட்டும் தான் இருக்கும். 0 இன்ட்டு எனிதிங் 0 தான். அதனால் ஆல்ஃபா ப்ளஸ் 0 ஆல்ஃபா. ஸோ சைன் ஆல்ஃபா. ஸோ லெஃப்ட்டு ரைட்டு ஈக்குவலாக எடுத்து தேர்ஃபோர் P of 1 is true. P of 1 என்பது உண்மை. ஸோ ஸ்டெப் 2 போகலாமாடா? அசியூம் P of k is true. P of k ஐ உண்மை என கொள்க. put n is equal to k. ஓகேவா? ஸோ அந்த கொஷினை இல்லை எங்கெல்லாம் என்னன்னு இருக்கோ அங்கெல்லாம் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், k அப்படின்னு போட போகிறோம்டா. ஸோ P of k is equal to sin alpha plus pi by 6 plus etc. sin of alpha plus k minus 1 into pi divided by 6 plus sin of alpha plus k minus 1 into pi divided by 12 into sin k pi by 12 divided by sin pi by 12. Therefore P of k is true. P of k என்பது உண்மை. ஸ்டெப் 3 போகலாமாடா? ஸ்டெப் 3 பாருடாமா. டு ப்ரூவ் தட் P of k plus 1 is true, P of k plus 1ஐ உண்மை என நிறுவ வேண்டும். put n is equal to k plus 1. So P of k plus 1 is equal to sin alpha plus sin of alpha plus pi by 6 plus etc. sin of alpha plus k plus 1 minus 1 into pi divided by 6 is equal to sin of alpha plus k plus 1 அந்த கேக்கெலாம் இப்போ k plus 1 போட்டுருங்க minus 1 into pi divided by 12
into sin of k pi இருக்கா, so k plus 1 into pi divided by 12 divided by sin pi by 12. ஸோ இந்த ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன் கேன்சல் ஆகிடுது, இதுலேயே இந்த ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன் கேன்சல் ஆகிடுது. ஸோ பி ஆஃப் கே ப்ளஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு சைன் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பை பை சிக்ஸ் ப்ளஸ் எக்ஸெட்ரா சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் கே பை பை சிக்ஸ் ராமா ஈக்குவல் டு சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் கே பை divided by 12 into sin of k plus 1 into pi divided by 12 whole divided by sin pi by 12. sin pi by 12 டாமா அது சைனை போடாமல் இருக்குது, சைன் போட்டுக்கணும். ஓகேவா, sin pi by 12 அது. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துப்போம். p of k plus 1 is equal to sin alpha plus sin alpha plus pi by 6 plus etc. மிஸ் வந்து pi by 12 மட்டும் போட்டிருக்கேன், அது முன்னாடி சைன் வந்துக்கணும் நினைவு வச்சுக்கோங்க. sin alpha plus k pi by 6 இதோட முன்னாடி டேர்ம் பிஃபோர் நம்பர் என்னன்னு பார்க்குறச்ச நம்ம ஸ்டெப் 2ல் உள்ள லாஸ்ட்டு நம்ம அவங்க சேர்த்துப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நிறைய வீடியோவில். ஸ்டெப் 2ல் லாஸ்ட் டேர்ம் என்ன இருக்குது, sin of alpha plus k minus 1 into pi divided by 6 plus இந்த லாஸ்ட் டேர்ம் sin of alpha plus k pi by 6. ஸோ இப்போ அண்டர்லைன் பண்ணுறது எல்லாமே நம்ம ஸ்டெப் 2ல் உள்ள லெஃப்ட் ஹேண்ட் சைடு இல்லையா, அப்போ ரைட் ஹேண்ட் சைடோடைய ஆன்சரை தூக்கி அங்கே காப்பி பண்ணிடலாமா இல்லையா. ஸோ அப்படியே இந்த ரைட் ஹேண்ட் சைடை தூக்கி காப்பி பண்ணிடலாமா. sin of alpha plus k minus 1 into pi divided by 12 into sin k pi by 12 divided by sin pi by 12 plus in the term sin of alpha plus k pi by 6. இதை கிராஸ் பண்ணலாமாடா அடுத்த ஸ்டெப்பில். So sin of alpha plus k minus 1 into pi divided by 12 into sin k pi by 12 plus sin pi by 12 into sin of alpha plus k pi by 6 whole divided by sin pi by 12. ஸோ மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பை 2 பண்ணுறேன், ஏன்னா அந்த ஃபார்மில் அப்ளை பண்ணுறதுக்காக ரெண்டு டேர்ம்லேயும் இந்த ரெண்டு டேர்மாக இருக்குல்லையா, ரெண்டு டேர்ம்லேயும் போடுறேன். ஸோ 1/2 இன்ட்டு 2 இன்ட்டு சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் கே பை மல்டிப்ளை பண்ணி போட்டிருக்கேன், கே பை பை 12 மைனஸ் பை பை 12 அப்படின்னு போட்டுட்டு இன்ட்டு சைன் ஆஃப் கே பை பை 12 ப்ளஸ் இதுக்கும் அதே மாதிரி 1/2 இன்ட்டு 2 அப்படின்னு போட்டுறேன் இன்ட்டு சைன் பை பை 12, அதாவது 2 sin A sin B அந்த ஃபார்மில் அப்ளை பண்ணுறதுக்காக டிவைடட் பை சைன் பை பை 12. ஸோ 2 sin A sin B அப்படின்னா cos of A minus B minus cos of A plus B. ஸோ 2 sin A sin B அதுலேருந்து மைனஸ் வெளில எடுத்தால் cos of A plus B minus cos of A minus B. cos of A minus B minus cos of A plus Bலேருந்து நான் மைனஸ் சைனை ஃபார்முலா எடுத்தேன்னா மைனஸ் ஆஃப் cos of A plus B இன்ட்டு A minus B அந்த ஃபார்முலா போடுறேன். ஸோ ஹாஃப் வெளியில் இருக்குது, ரெண்டுத்துலேயும் ஹாஃப் காமனாக இருக்கு இல்லையா, அதில் ஹாஃபை வெளியில் எடுத்தாச்சு. இப்போ இந்த 2 sin A sin B இது வந்து A இது வந்து B. ஸோ மைனஸ் இன்ட்டு காஸ் ஆஃப் A
alpha plus k pi by 12 minus pi by 12 plus k pi by 12 minus cos of a minus b. Alpha plus k pi by 12 minus pi by 12 minus minus k pi by 12. அடுத்த டேர்மில் ப்ளஸ் போட்டுட்டு 2 sin a sin b இதே சேம் ஃபார்மில் தான் அப்ளை பண்ண போகிறேன். மைனஸ் ஃபார்முலாவில் மைனஸ் வரும் இல்லையா, ஸோ மைனஸ் போட்டுட்டு காஸ் ஆஃப் பை by 12 plus alpha plus k pi by 6 minus cos pi by 12 minus b தானடா, அப்போ minus alpha minus k pi by 6. ஸோ இப்போ இது ரெண்டுத்துலேயும் இந்த மைனஸ் சைன் காமனாக இருக்கா, ஆல்ரெடி ஹாஃபு காமனாக இருந்துச்சு, இப்போ ரெண்டுத்துலேயும் மைனஸ் சைனு காமனாக இருக்குது. அப்போ ரிமைனிங் அப்படியே எழுதலாம். ஸோ காஸ் ஆஃப் ஆல்ஃபா இது k pi by 12 ப்ளஸ் k pi by 12ங்கிறது 2k pi by 12 மைனஸ் pi by 12 போட்டாச்சு. மைனஸ் இதில் இந்த k pi by 12ம் மைனஸ் k pi by 12ம் கேன்சல் ஆகிடுது. அதனால் ஆல்ஃபா மைனஸ் pi by 12 மட்டும் இருக்குது. இப்போ இது ப்ளஸ் போட்டுடலாம். காஸ் ஆஃப் pi by 12 ப்ளஸ் ஆல்ஃபா ப்ளஸ் k pi by 6 மைனஸ் காஸ் ஆஃப் இதில் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஆல்ஃபாவையும் k pi by இருக்குல்லடா அதை பாசிட்டிவாகவும் இந்த இதை நெகட்டிவாக மாற்றிட்டேன். அந்த ரெண்டு நெகட்டிவும் பாசிட்டிவாக மாற்றிட்டு பாசிட்டிவாக நெகட்டிவாக மாற்றிட்டேன் அந்த ஸ்டெப்பில். ஹோல் டிவைடட் பை அந்த மாதிரி சைன் pi by 12 போடாமல் விட்டாச்சு. மிஸ் அப்புறம் கடைசியில் போட்டிருக்கேன், சரிங்களா. இது எல்லாத்துலேயும் இந்த ஸ்டெப்பு போன ஸ்டெப்பு இந்த ஸ்டெப் எல்லாத்துலேயுமே இந்த டிவைடட் பை சைன் pi by 12 வரும். ஓகேவா. ஸோ இது ப்ளஸ்ஸு அது மைனஸ்ஸு ரெண்டும் ஒரே மாதிரியே இருக்கா, அதனால் கேன்சல் ஆகிடுது. ஸோ மைனஸ் ஆஃப் 2 நமக்கு என்ன இப்போ இருக்குது மைனஸ் காஸ். இது இப்போ ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் எழுதிடுவோம். காஸ் ஆஃப் pi by 12 ப்ளஸ் ஆல்ஃபா ப்ளஸ் k pi by 6. அடுத்தது நெகட்டிவ் டேர்ம் எழுதுவோம். மைனஸ் காஸ் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் pi by 12. இது பார்த்திங்கன்னா இப்போ காசி மைனஸ் காஸ் டி அந்த ஃபார்மில் அப்படி இருக்குடாமா. காசி மைனஸ் காஸ் டி, காசி மைனஸ் காஸ் டியோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் 2 sin c ப்ளஸ் டி பை 2 இன்ட்டு sin c மைனஸ் டி பை 2 இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாமாடா. ஸோ மைனஸ் ஹாஃப் இன்ட்டு மைனஸ் 2 இது c இது d. ஸோ sin c ப்ளஸ் டியா, ஸோ pi by 12 ப்ளஸ் ஆல்ஃபா ப்ளஸ் k pi by 6 ப்ளஸ் ஆல்ஃபா மைனஸ் pi by 12 into sin of c minus d. So pi by 12 plus alpha plus k pi by 6 minus alpha plus pi by 12 அப்படின்னு ஆகிடும். ஏன்னா மைனஸ் டி இல்லையா. ஸோ இந்த மைனஸும் கேன்சல் ஆகிடும், 2 கேன்சல் ஆகிடும். இந்த ப்ளஸ் pi by 12 மைனஸ் pi by 12 கேன்சல் ஆகிடுது. ஸோ சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் ஆல்ஃபா, ஸோ 2 ஆல்ஃபான்னு ஆகிடுது. k pi by 6 இருக்குது. ஸோ சைன் ஆஃப் 2 ஆல்ஃபா ப்ளஸ் k pi by 6 மட்டும் இருக்குது. அந்த டிவைடட் பை 2 விட்டுட்டாமா, அதையும் போட்டுடணும். சைன் சி ப்ளஸ் டி இன்ட்டு சி மைனஸ் டி பை 2 இருக்குல்லையே, அந்த பாருங்கள் இந்த போட்டுறேன் பாருங்கள். ஹோல் டிவைடட் பை இந்த சைன் pi by 12 அதையும் போட்டுடணும். sin of c plus d by 2 into sin of c minus d by 2 அந்த 2 போட்டுடலாம்.
into sin of இந்த பை பை 12 ப்ளஸ் பை பை 12 அப்போ 2 பை பை 12 வருமா, அந்த ஆல்ஃபா ஆல்ஃபா கேன்சல் ஆகிடுது. 2 பை பை 12னால் அது பை பை 6ன்னு ஆகிடும், ப்ளஸ் அந்த கே பை பை 6ன்னு இருக்குது, டிவைடட் பை 2 இருக்குது. ஏன்னா சி ப்ளஸ் டி பை 2 அதை போட விட்டுட்டேன், இப்போ மிஸ்ஸு போட்டுட்டேன், அதையும் காமிச்சிட்டேன். ஹோல் டிவைடட் பை சைன் பை பை 12 இருக்குது. ஸோ சைன் ஆஃப் 2 ஆல்ஃபா டிவைடட் பை 2 ப்ளஸ் கே பை பை 6 இன்ட்டு அந்த 2 வரும், டிவைட் பண்ணுறோம் அதோட. ஸோ சைன் ஆஃப் இது பை பை 6ன்னு இருக்குமா, அப்போ பை பை 6 இன்ட்டு அந்த 2 வரும், ப்ளஸ் கே பை பை 6 இன்ட்டு அந்த 2 டிவைடட் பை சைன் பை பை 12. இதில் அந்த 2 2 கேன்சல் ஆகிடும். ஸோ சைன் ஆல்ஃபா ப்ளஸ் கே பை பை 12 இன்ட்டு சைன் ஆஃப் பை பை 12 ப்ளஸ் கே பை பை 12 இருக்குல்லடாமா, அதில் பையை காமனாக எடுத்துட்டிங்கன்னா கே ப்ளஸ் 1 இன்ட்டு பை டிவைடட் பை 12 போட்டுட்டு ஹோல் டிவைடட் பை சைன் பை பை 12 அப்படின்னு போட்டிங்கன்னா நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடு கிடச்சிருதுடாமா. ஃபஸ்ட்டு டேர்ம் அப்படியே போட்டேன், செகண்டில் அது பை காமனாக இருக்கனால கே ப்ளஸ் 1 இன்ட்டு பை டிவைடட் பை 12 ஹோல் டிவைடட் பை சைன் பை பை 12. ஸோ நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடு கிடச்சிருத்துடாமா. ஸோ பி ஆஃப் கே ப்ளஸ் 1 இஸ் ட்ரூ, பி ஆஃப் கே ப்ளஸ் 1 என்பது உண்மை. ஓகேவா, புரியுது? அந்த இடத்துல ரைட் ஹேண்ட் சைடு கிடச்சிடுது நமக்கு. கொஞ்சம் பொறுமையாக பார்க்கணும், இந்த ரொம்ப பெரிய சம். இதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சம் இருக்கும், அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பை த பிரின்சிபல் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் பி ஆஃப் n இஸ் ட்ரூ ஃபார் ஆல் n, ஃபார் ஆல் n பிலாங் டு கேபிட்டல் N. கணித தொகுத்திடுதல் விதியின்படி n-இன் எல்லா மதிப்புகளுக்கும் பி ஆஃப் n என்பது உண்மை என நிறுவப்பட்டது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.